மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, சீக்கிரமா வெயிட்டை குறைக்கிறது எப்படி? ஆக்சுவலா எல்லாருடைய ட்ரீமே என்ன அப்படின்னா, எப்பவுமே ஃபிட்டிங்கா போடணும். எப்போ தச்சு வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அது ஃபிட்டிங்காவே இருக்கணும். அங்கங்க டயர் தெரியக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ட்ரீமாவே இருக்கும். அதுக்காக ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். பட் ஆனா என்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, மேடம் நான் எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா, நான் என்ன சாப்பிட்டா குறையும்? அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது எப்படி? ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அது கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வெயிட்ட குறைக்கணும். ஏன் வெயிட் ஜாஸ்தி ஆச்சு? நெறைய காரணங்கள் இருக்கு. இது நம்மளுடைய ஹார்மோன் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம பர்ஸ்ட் பண்றதுக்காக நம்மள அறியாமயே, நமக்கு தெரியாமயே நெறைய சாப்பிடுறதா இருக்கலாம். நம்ம சாப்பிடுற உணவு, அது பதப்படுத்திய உணவாவோ, இல்ல துரித உணவுகளாவோ இருக்கிற பட்சத்துல, அது நம்மளுக்கு தெரியாமயே நமக்கு இந்த மாதிரி அதிகமா வெயிட் போடுறதாவே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெயிட் அதிகமாக்குதுங்க. ஆனா இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு யோகா இயற்கை மருத்துவத்துல ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஸ்டே ஹைட்ரேட்டட். எப்பவுமே தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியை மட்டுமே வச்சு நம்ம வெயிட்டை குறைக்கலாம். அது தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலா தண்ணியில நம்ம குளிர்ந்த நீர், வெந்நீர், வெதுவெதுப்பான நீர் அப்படின்ற 3 டெம்பரேச்சர்ல இருக்கு. இந்த 3 நீர்லயே வெயிட்டை குறைக்கிறது எதுன்னா, இந்த 3 நீரை எப்ப நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது. ஆக்சுவலா ஐஸ் வாட்டர் நல்லதான்னு கேட்டீங்கன்னா தப்பு. இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். அது ரொம்ப கிளைமேட் ஹாட்டா இருக்கு மேடம், நான் அப்படி சில்லுன்னு குடிச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இது கண்டிப்பா உங்களுடைய உடல் வெப்பத்தை அதிகமாக்குது, நுரையீரலை பாதிக்கப்படுத்துது. அதே நேரத்துல நம்மளுடைய உடல் பருமனுக்கும் இது ஒரு பெரிய லிங்கே இருக்கு. ஸோ ஐஸ் கோல்டு வாட்டர் நல்லது கிடையாது. அப்ப எந்த தண்ணி நல்லது? ஆர்டினரி கோல்டு வாட்டர் போதுங்க உங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு. இது எப்போ எடுத்துக்கணும்? நீங்க சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நல்லா ஒரு 2 டம்ளர் குளிர்ந்த நீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது உங்களுடைய டைஜஷனை நல்லா சப்போர்ட் பண்ணி, கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நீங்க சாப்பிட்ற உணவை அது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி அதை எலிமினேட் பண்றதுக்கு அளவுக்கு அது ரெடி ஆயிடும். அதே நேரத்துல நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுவே உங்களுக்கு பாதி ஃபில்லிங் எஃபெக்ட குடுக்கறதுனால, இது உங்க அளவுக்கு மீறி நீங்க சாப்பிடுறத அதுவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, 1 டம்ளர் ஃபுல்லா வெந்நீரை சிப் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, கடினமா ஜீரணமே ஆக முடியாத உணவை கூட இந்த வெந்நீர் உங்களுக்கு ஈவன் இன்க்ளூடிங் ஃபேட் டைஜஷனையும் இது டைஜஸ்ட் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த தண்ணி மட்டுமே வச்சு நம்ம சாப்பிட்ற நேரங்களுக்கு முன்னாடி பின்னாடி இந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சு வெயிட்டை ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காலையில வெறும் வயிற்றுல வார்ம் வாட்டர்ல எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அது கூட நம்ம தேன் கலந்து குடிச்சோம் அப்படின்னா, இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. இது பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணுது, மைண்டை நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சிருக்கு. அதே நேரத்துல இது நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் எங்கேயும் தங்க விடாம அதை ப்ராப்பரா எலிமினேட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய உடலை சுறுசுறுப்பாக்கி நம்மளுடைய சூரிய நாடியை தூண்டுவிக்க செய்யும். ஸோ இதை நம்ம காலையில எம்டி ஸ்டமக்லயே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்ம் வாட்டர்ல தான், ஹாட் வாட்டர்ல கிடையாது. வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 1/4 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி 1 கப் தண்ணியில இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 11:30 மணிக்கு இந்த சின்ன மென்னு சொல்லுவோம், அதாவது பட்டை இருக்குல்ல, குருமாலெல்லாம் போடுவோமே பட்டை, அதை ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அது தூளா வச்சிருக்கீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போதும். 1 டம்ளர் தண்ணியில ஒரு சின்ன சைஸ் பட்டையோ இல்ல 1/4 ஸ்பூன் பவுடரோ கலந்து, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், இது கூட ஒரு 4 புதினா இலைய போட்டு ஒரு லைட்டா ஹீட் பண்ணுங்க. இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சுக்கு இல்ல இஞ்சி சேர்த்தா போதும். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை போட்டா போதும்.
இறக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா லெமனை 1/4 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி தேன் கலந்து குடிச்சிங்கன்னா பெஸ்ட் ஹெர்பல் டீங்க. இது வந்து உங்களுக்கு ஈவன் இது நம்மளுடைய நரம்பையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால நமக்கு முக்கியமா சொல்றேன், வெயிட் குறையறது மட்டும் இல்ல. இது நமக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளத்த ரெகுலேட் பண்ணுது. இப்போ குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரிங்க். அது மட்டும் இல்ல, சர்ம பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த சர்மத்தை நல்ல பொலிவடைய செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம குடிக்கிறது மூலியமா நம்மளுடைய சர்மம் மட்டும் இல்ல, நம்மளுடைய கூந்தலும் நல்லாவே ஜொலி ஜொலிப்பாகும். அது மட்டும் இல்லைங்க, அந்த க்ளோயிங் கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்த சின்னமென் பவுடர் எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு இந்த வெள்ளைப்படுதல்லாம் வராம தடுக்கப்படுது. இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்லா தூண்டுவிக்க செய்யுது. அப்போ நம்மளுடைய ஆற்றல் சக்தியை அதிகமாக்குது. இது நம்மளுடைய மூளையோடைய கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றத பாருங்க. டெய்லி இந்த ஹெர்பல் ட்ரிங்க் ஒரு 11:30 மணிக்கு ஒரு கப் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இதே மாதிரி தான் வாரத்துல 2 நாள் இந்த மாதிரி நான் சொல்ற ரெசிபியை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை ஒரு 50 கிராம் வாங்கி நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரிஞ்சீரகத்தையும் ஒரு 50 கிராம் வாங்கி நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. ஓமம் அதே மாதிரி கொஞ்சமா இருக்கட்டும். ரேஷியோ என்ன அப்படின்னா, வெந்தயமோ சீரகமோ கரிஞ்சீரகமோ சேர்த்து 1 ஸ்பூன், 2 சிட்டிகை ஓமம், இது கூட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு வெத்தலையில டெய்லி இதை நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வாரத்துல 2 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும். இது நம்மளுடைய உடலோடைய அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது, ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது, பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டை கொடுக்குது. ஏதாவது நம்மளுடைய உடல்ல செல்கள் அழியிற ஸ்டேஜில் இருந்தாலோ இல்லை செயல் இழந்து இருந்தாலோ அதை புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட பழங்கள் நிறைய சாப்பிட்றது நல்லது. குறிப்பாக நாறு சத்து உள்ள பழங்களும் காய்கறிகளும் நம்ம அதிகமாகவே எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டா எப்படி மேடம் வெயிட் குறையும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நம்ம உடம்புல எங்கேயுமே கொழுப்பு தங்காம நம்ம மலம் மூலியமா அந்த கொழுப்பு வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஈவன் ரத்த குழாய்கள்ல கூட அடைப்பு ஏற்படாம நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கூட மெயின்டைன் பண்ணுங்க இது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைபர், ஈவன் நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்போலையும் ஃபைபர் அதிகமா இருக்கான்னு பாருங்க. அதிகமா அரிசி சம்பந்தமான உணவுகளை குறைங்க. சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபைபர் ஜாஸ்தியாவே இருக்கு. கைக்குத்தல் அரிசி ரொம்பவே நல்லது. அதுலயும் இந்த மாப்பிள சம்பா, இந்த சிகப்பு அரிசி, கருப்பு கவனி அரிசி, இந்த அரிசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய நாறு சத்தும் இருக்கு. அதோட அந்த எண்டோஸ்போம் ரிமூவ் ஆகாம அப்படியே இருக்கிறது நமக்கு நல்ல சத்துக்களை கொடுக்குது. அதே நேரத்துல நமக்கு கார்போவும் நமக்கு கிடைக்கும். ஸோ புரோட்டீன் வந்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா ஹை அனிமல் புரோட்டீனா இல்லாம ஒரு பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனா நம்ம சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த சத்து மாவு கஞ்சி, பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா மேடம் நான் சத்து மாவு கஞ்சி குடிப்பேன், அது இல்லாம நம்ம பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடுவேன், அது இல்லாம ஃப்ரூட்ஸையும் சாப்பிடுவேன், அது இல்லாம ஸ்நாக்ஸையும் சாப்பிடுவேன், இப்படியே அடுக்கிட்டே போனா கண்டிப்பா வெயிட் தான் ஜாஸ்தி ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கலோரிஸ் அதிகமாச்சு அப்படின்னாலே இது நமக்கு உடல் பருமனை அதிகமாக்க தான் செய்யும். இதுல யோகாவுடைய பயிற்சி ரொம்பவே முக்கியம். அதுல ஒரு ஈஸியான டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தரேன். இது பேரு பஸ்திரிகா பிராணாயாமம். இது பெலோஸ் பிரெத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம இதை நம்ம ஒரு கண்டினியூஸா நம்ம வந்து இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இது நம்மளுடைய வயிறுல அக்னியையும் அதிகமாக்கி நம்மளுடைய உணவை வந்து நல்லா ஜீரணம் பண்ணி அது ஃபேட்டா டெபாசிட் ஆகாம இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பண்ணணும்? நல்லா கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல உட்காந்துக்கோங்க. கைகள்ல சின் முதிரையை அடாப்ட் பண்ணிக்கலாம். இல்ல சூரிய முதிரையும் நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த சூரிய முதிரை எப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய மோதிர விரலை மடக்கி நம்மளுடைய கட்ட விரலால பிடிச்சுக்கலாம். மீதி 3 விரல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இந்த சூரிய முதிரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல வெப்பத்தன்மையை அதிகமாக்கும். இப்போ இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா உடல்ல பாடி லேசினஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த சோர்ந்தே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு வேலையையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய உடல்ல கஃபத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அந்த உடல் வந்து எப்பவுமே அந்த லேசினஸ் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க உடல்ல அந்த வெப்பம் நிலை கம்மியா இருக்கிறது. ஸோ இந்த சூரிய முதிரை நம்ம பண்ணும்போது அது பாடி ஹீட்டை நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும்.
இதோட சேர்த்து நம்ம பஸ்திரிக்கா எப்படி பண்ணலாம்? நல்லா நிமிர்ந்து உட்காந்து நம்மளுடைய ஷோல்டர் நல்லா ரெய்ஸ்டா இருக்கு, ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கும். நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறோம். இதை நல்லா பண்ணிட்டு ஈக்குவல் ஆக்டிவ் இன்ஹலேஷன், ஆக்டிவ் எக்ஸலேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்க பண்ணும்போது உங்க வயிறு நல்லா முன்னாடி வந்துட்டு போகும். அந்த ஒரு பீட்டிங்கே தெரியும். எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்றோமோ அதே ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸலேஷனையும் பண்றோம். இதை மாதிரி நம்ம பண்ணும்போது இது நமக்கு நல்ல அந்த உடல்ல வெப்பத்தன்மையை அதிகமாக்குது, அக்னி சக்தியை அதிகமாக்கி அதை நல்லா ஜீரணமாக்கி நம்மளுடைய உடலையும் ஆற்றல் அதிகமாக்குது, நமக்கு எங்கேயுமே கொழுப்பு தங்காம பாத்துக்குது. அதே மாதிரிதான் சூரிய நமஸ்காரமும். இதுல 12 ஸ்டெப் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்லா தூண்டு வைக்குது, தசைகளை நல்லா வலிமையாக்குது, நம்மளுடைய எலும்புகளை வந்து நல்லா வலிமைப்படுத்துது. முக்கியமா நம்ம உடல்ல வந்து ஆற்றல் சக்தி அதிகமாக்கும். அந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சின்ன சின்ன ஜாயின்ஸ் எல்லாமே கூட இன்வால்வ்டா நம்ம பண்ணுவோம். அந்த 12 ஸ்டெப்பை குறைஞ்சது ஒரு 3 தடவை காலையில நம்ம பண்ணோம், சாயந்தரத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா நம்மளுடைய உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும் ஆரோக்கியமாக. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இந்த ஹெல்பர் ட்ரிங்க் குடிச்சா வெயிட் குறையும், இந்த பவுடர்ஸை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும், இந்த மாத்திரைகளை சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையும் அப்படின்னு நிறைய ஃபேக்கான ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க. ஆனா இது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணி நாளடைவில் நம்மளுடைய உடல் உறுப்புகளோட செயல்பாட்டை கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்பாம இயற்கையான முறையில யோகா பயிற்சியையும் ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா நம்மளுடைய உடல் பருமனை குறைக்க முடியும். அடுத்தபடியா நம்ம இயற்கை மருத்துவத்துல நீராவி குளியல் அப்படின்றது இருக்கு. இந்த நீராவி குளியல் நீங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் சொல்றோம்ல, அந்த ஜிஹெச்சுக்கு போனீங்க அப்படின்னா யோகா இயற்கை மருத்துவர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்க உடல் பருமனை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நீராவி குளியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை சர்மம் மூலியமா வெளியேற்றி சர்மத்தையும் பொலிவாக்குது, உடல் பருமனையும் குறைக்குது, பாடியை ஈஸியா ஷேப்பிங் பண்ணி கொண்டு வரும்போது அன்னைக்கு ஃபுல்லா மட்டும் இல்லைங்க, அந்த ஹோல் மந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டா மைண்ட் ப்ளோயிங்கா அவ்வளோ ரிலாக்ஸ்டா நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பாடி டீடாக்ஸ் ஆயிட்டாலே மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவே நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீராவி குளியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை வாழை இலை குளியலை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இது நம்ம உடல்ல வந்து நல்லா வலிமைப்படுத்துது. முக்கியமா வாழை இலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சூடான சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி உடல் முழுக்க வாழை இலைய கட்டி நம்ம வந்து வெயில்ல நம்ம படுக்கும் போது இது நமக்கு விட்டமின் டியையும் கொடுக்குது. நீங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா விட்டமின் டி குறைபாடு இருந்தா நீங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும், ஜிம்முக்கு போனாலும், எவ்வளோ மெடிசின்ஸ் எடுத்தாலும், இல்ல நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் கண்டிப்பா குறையாதுங்க. விட்டமின் டி சரியான அளவு இருந்தா மட்டும்தான் உடல் பருமனை நம்ம சரியான வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாழை இலை குளியல், மண் குளியல், சூரிய வெளிச்சத்துல டெய்லி ஒரு 15 நிமிஷம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாலே நமக்கு தேவையான விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகுது. ரொம்ப ஈஸியா நம்ம பாடி வெயிட்டையும் குறைக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட சிகிச்சைகள்லாம் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யோகா இயற்கை மருத்துவரை அணுகி அவங்க கிட்ட இந்த சிகிச்சைகள்லாம் நீங்க எடுத்து அந்த டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்மளுடைய வெயிட்டை நேச்சுரலா ஹெல்தியா நம்மளால குறைக்க முடியும், சைட் எஃபெக்ட் இல்லாமையே. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.